வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். இந்தியா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸிடமிருந்து உணர்வூக்கம் பெற்று உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக மேம்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மகா கும்பமேளாவில் மவுனி அமாவாசை தினத்தன்று 10 கோடி பேர் புனித நீராடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் பிரயாக்ராஜ் ரயில்வே கோட்டம் 150 சிறப்பு ரயில்களை இயக்க திட்டமிட்டுள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் பள்ளி உளவியல் மற்றும் ஹிப்னாட்டிசம் பற்றிய 2 நாள் சர்வதேச மாநாட்டை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல். முருகன் நாளை தொடக்கி வைக்கிறார். கைவினை கலைஞர்களுக்கான பிரதமரின் விஸ்வகர்மா திட்ட பயனாளிகளில் புதுச்சேரியை சேர்ந்த 2 புதுடெல்லி குடியரசு தின விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்க உள்ளனர். இனி விரிவான செய்திகள். இந்தியா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸிடமிருந்து உணர்வூக்கம் பெற்று உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக மேம்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று 128ஆம் ஆண்டு நேதாஜி பிறந்த நாளையொட்டி ஒடிசா மாநிலம் கட்டக்கில் உள்ள பர்பாதீப் கோட்டையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 3 நாள் விழாவில் வீடியோ பதிவு மூலம் பிரதமர் உரையாற்றினார். முன்னேறிய இந்தியாவை உருவாக்கும் இலக்கை நாடு எட்ட மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். நாட்டின் விடுதலைக்காக நேதாஜி பல சவால்களை எதிர்கொண்டதை பிரதமர் நினைவு கூர்ந்து, நேதாஜியைப் போல மக்களும் அவரவர் சொந்த வசதியை பாராமல் செயல்திறனில் சிறப்பது குறித்து முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார். ஒற்றுமைதான் நாட்டிற்கு முக்கியம் என்பதால் நாட்டை பலவீனப்படுத்தும் முயற்சிகள் குறித்து மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தமது அரசு டெல்லி செங்கோட்டையில் நேதாஜி அருங்காட்சியகம் அமைத்து இந்தியா கேட்டில் நேதாஜிக்கு சிலை நிறுவி இருப்பதையும், அந்தமான் நிக்கோபார்வில் ஒரு தீவுக்கு நேதாஜியின் பெயர் சூட்டப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியா மேலும் மேலும் முன்னேற சாதகமான சூழல் தற்போது ஏற்பட்டுள்ளதாகவும் உலகமே இந்தியாவை வியந்து நோக்குவதாகவும் பிரதமர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் நாடு முழுவதும் நவீன உள்கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் ராணுவ பலமும் பெருமளவில் அதிகரித்து வருவதாக அவர் மேலும் கூறினார். பராக்கிரம தின விழாவில் ஒடிசா மாநில முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி மற்றும் அவரது அமைச்சரவை சகாக்களும் கலந்து கொண்டனர். நேதாஜி பிறந்த நேரத்தை குறிக்கும் வகையில் இன்று பிற்பகல் மணி 12:15க்கு முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி விழா மேடையிலிருந்து சங்கொலி எழுப்பினார். அதே நேரத்தில் ஒடிசா மாநிலம் முழுவதும் சங்கொலி எழுப்பவும் மாநில அரசு ஏற்பாடு செய்திருந்தது. கட்டாக் பராக்கிரம தின விழாவில் நாடெங்கிலும் இருந்து சேகரிக்கப்பட்ட நேதாஜி நினைவுப் பொருட்களும் பிரமாண்டமான நேதாஜி ஓவியங்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் இந்திய தேசிய ராணுவத்தில் சேவை புரிந்த முதுபெரும் வீரர்களும் இவ்விழாவில் பங்கேற்றுள்ளனர். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் சம்விதான் சதன் என்னும் பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தின் மைய மண்டபத்தில் உள்ள நேதாஜியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டவர்களும் இதில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற பள்ளி மாணவர்களை பிரதமர் சந்தித்து கலந்துரையாடினார். இன்று பாலா சாஹிப் தாக்கரே பிறந்த நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். மக்கள் நலன் மற்றும் மகாராஷ்டிர மாநிலத்தின் வளர்ச்சிக்கான உறுதிப்பாட்டிற்காக பரவலாக மதிக்கப்பட்டு நினைவில் கொள்ளப்படுபவர் பால் தாக்கரே என்றும், அவர் மாறாத கொள்கை பற்றுடனும் இந்திய கலாச்சாரத்தின் பெருமிதத்தை பெருக்கி வந்ததாகவும் சமூக ஊடக பதிவில் பிரதமர் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேஷ் மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நடைபெறும் பகுதியில் ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள முகாம் அலுவலகத்தை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை செயலர் திரு சஞ்சய் ஜாஜு இன்று நேரில் பார்வையிட்டு விழா பற்றிய செய்திகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை மறு ஆய்வு செய்தார். தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் உட்பட பல்வேறு அமைச்சகங்கள் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சி அரங்குகளையும் அவர் பார்வையிட்டார். திரிவேணி சங்கமத்தில் பக்தர்கள் ஒன்றாக புனித நீராடுவதால் ஒற்றுமையே கும்பமேளாவின் முக்கிய செய்தி என்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் கூறினார். முன்னதாக திரு ஜாஜு இன்று காலை திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினார். இதற்கிடையே மவுனி அமாவாசை தினத்தன்று சுமார் 8 முதல் 10 கோடி பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் பிரயாக்ராஜ் ரயில்வே கோட்டம் சுமார் 150 சிறப்பு ரயில்களை இயக்க திட்டமிட்டுள்ளது. பிரயாக்ராஜில் உள்ள அனைத்து 9 ரயில் நிலையங்களில் இருந்தும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பயணிகளிடையே குழப்பத்தை தவிர்க்கும் வகையில் வண்ண குறியீட்டுடன் கூடிய டிக்கெட்களை வழங்கவும் தங்கும் வசதிகளை அதிகரிக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மகா கும்பமேளாவில் இதுவரை சுமார் 9 கோடியே 73 லட்சம் பேர் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி இருப்பதாகவும் விழா ஏற்பாடுகளுக்கான ஆணையம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIR_News_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். எமது டெல்லி ஆகாஷ்வாணி செய்திப் பிரிவின் NSD சமூக ஊடகங்களான @AR News Alerts என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் என்ற Facebook பக்கத்தையும், AIR News Alerts என்ற இன்ஸ்டாகிராம் தளத்தையும், நியூஸ் ஆன் ஏர் அபிஷியல் யூடியூப் சேனலையும், நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் இணையதளத்தையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. இந்திய பள்ளி உளவியல் சங்கமும் வதோதராவில் உள்ள ஹிப்னாட்டிஸ் அகாடமியும் இணைந்து புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடத்தும் 2 நாள் சர்வதேச மாநாட்டை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் நாளை தொடக்கி வைக்கிறார். பேராசிரியர் பாஞ்ச் ராமலிங்கம் எழுதிய உளவியல் சொற்களஞ்சியம் என்ற நூலை அவர் வெளியிட்டு ஹிப்னாட்டிஸ் அகாடமியின் வாழ்நாள் சாதனையாளர் விருது மற்றும் பள்ளி உளவியல் சங்கத்தின் தலைமைத்துவ விருதுகளையும் வழங்கி சிறப்பிக்கிறார். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் உள்ளிட்டோர் தொடக்க விழாவில் பங்கேற்க உள்ளனர். வாழ்வில் எல்லா நிலைகளிலும் ஹிப்னாட்டிசம் என்ற கருப்பொருள் அடிப்படையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இம்மாநாட்டில் உள்நாடு மற்றும் பல்வேறு வெளிநாடுகளிலிருந்து சுமார் 500 பிரதிநிதிகள் கலந்து கொள்கிறார்கள். கல்விச் சூழல், டிஜிட்டல் ஆரோக்கியம், வாழ்க்கை வேலை சமநிலை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் ஹிப்னாட்டிசம் என்னும் மனோவசிய விஞ்ஞானத்தின் பயன்பாடு குறித்து துறை சார்ந்த வல்லுநர்களின் சிறப்பு சொற்பொழிவுகள் இம்மாநாட்டில் இடம்பெற உள்ளன. 32 ஆய்வுக் கட்டுரைகளும் மாநாட்டில் சமர்ப்பிக்கப்படும் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாட்டின் பாரம்பரிய கைவினை கலைகளை தொழில்நுட்ப அடிப்படையில் மறு வடிவமைத்து கைவினை கலைஞர்களின் நிலையை மேம்படுத்தும் நோக்கத்துடன் மத்திய அரசு அமல்படுத்தி வரும் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் பயிற்சி முடித்து தொழில் மேம்பாட்டு கடன் பெற்ற கைவினை கலைஞர்களில் புதுச்சேரியை சேர்ந்த 2 இம்முறை புதுடெல்லியில் நடைபெறும் குடியரசு தின விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்க உள்ளனர். இவர்களில் ஒருவரான தச்சுத் தொழிலாளி சரவணன் இன்று எமது செய்தியாளரிடம் பேசுகையில் குடியரசு தின விழாவில் பங்கேற்பது குறித்து தாம் பெருமை அடைவதாக தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், எனது பேர் சரவணன். நானும் ஒரு 28 வருஷமா ஆசாரி வேலை செய்துட்டு இருக்கேன். நல்லா பிரியப்பட்டு வேலை செய்வேன். PM விஸ்வகர்மா ஸ்கீம் நான் அப்ளை பண்ணேன். ஒன்றுனா ப்ராசஸ் கரெக்டாக நடந்தது. அப்புறம் ITI நெட்டப்பாக்க கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் ட்ரைனிங் போனேன். எப்படி சேஃப்டியாக வேலை செய்யணும் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதோட தொடர்ச்சியாக வந்து 1 லட்ச ரூபா லோனுக்கான ஸ்கீம் சொன்னாங்க. ஈகோ பேங்க் மேனேஜர் வந்து 1 லட்ச ரூபாய் லோன் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் கட்ட சொல்லியிருக்காங்க. 1.5 வருஷம் கட்டி மாசம் 6000 ரூபாய் கட்ட சொல்லியிருக்காங்க. ரொம்ப கம்மியான வட்டி. எங்களை குடியரசு தின விழாவுக்கு எங்களை ஒரு கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க. அது பெருமைக்குரிய விஷயம். எங்களை போல ஏழை மக்களோட ஒன்னா ஒரு கெஸ்டா கூட்டுறது பெரிய மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்கு. எல்லா சில கவர்மெண்டே பார்த்துருந்தீங்க. இங்க பாண்டிச்சேரியில இருந்து பஸ்ல போயிட்டு அங்கிருந்து ஏரோப்ளேன் போறேன். டெல்லிக்கு போயிட்டு ஒரு நாள் சுத்தி காட்டணும்னு சொல்லியிருக்காங்க. மிக ஆவலோட எதிர்பார்த்து இருக்கேன். பிரதமரை பார்க்க ரொம்ப ஆவலா இருக்கு. நேதாஜி பிறந்த நாளான இன்று புதுச்சேரியில் லாஸ்பேட் உழவர் சந்தை சந்திப்பில் உள்ள அன்னாரின் திருவுருவச் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், அமைச்சர்கள் திரு PRN திருமுருகன், திரு சாய் சரவணன்குமார், சட்டமன்ற உறுப்பினர் திரு வைத்தியநாதன் ஆகியோர் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஏனாமில் ஃபெர்ரி சாலையில் உள்ள நேதாஜி சிலைக்கு மண்டல நிர்வாக அதிகாரி திரு ஆர் முனுசாமி, காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ராஜசேகரன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நாட்டின் விடுதலைக்காக நேதாஜி மேற்கொண்ட துணிகர முயற்சிகளை இவர்கள் நினைவு கூர்ந்தனர். தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியதின் பேரில் தேர்தல் துறை இன்று காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் மகப்பேற்று பிரிவு வளாகத்தில் கல்லூரி மாணவர்களுக்கான சுவர் ஓவிய போட்டி ஒன்றை நடத்தியது. வருவாய் பிரிவு துணை ஆட்சியர் திரு அர்ஜுன் ராமகிருஷ்ணன், நிர்வாக பிரிவு துணை ஆட்சியர் திரு செந்தில்நாதன் மற்றும் தேர்தல் துறை அதிகாரிகள் போட்டி நடைமுறைகளை பார்வையிட்டனர். இப்போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் சிறந்த விழிப்புணர்வு ஓவியங்களுக்கு வரும் 25ஆம் தேதி தேசிய வாக்காளர் தினத்தன்று பரிசுகள் வழங்கப்படும். நடுநிலை கல்விக்கு மேல் மாணவர் இடைநிற்றலை தவிர்ப்பதற்கான மத்திய அரசின் தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்புதவி திட்டத்தின் கீழ் புதுச்சேரியின் அனைத்து 4 பகுதிகளிலும் எழுத்துத் தேர்வு வரும் மார்ச் 1ஆம் தேதி நடைபெற உள்ளது. அரசு பள்ளிகள் மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் தற்போது 8ஆம் வகுப்பில் பயிலும் மாணவ மாணவியர் தத்தம் பள்ளிகளின் மூலம் புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்ககத்தின் இணையதள முகவரியில் இதற்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பிப்ரவரி 10ஆம் தேதி என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸிடமிருந்து உணர்வூக்கம் பெற்று உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக மேம்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மகா கும்பமேளாவில் மௌனி அமாவாசை தினத்தன்று 10 கோடி பேர் புனித நீராடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் பிரயாக்ராஜ் ரயில்வே கோட்டம் 150 சிறப்பு ரயில்களை இயக்க திட்டமிட்டுள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் பள்ளி உளவியல் மற்றும் ஹிப்னாட்டிசம் பற்றிய 2 நாள் சர்வதேச மாநாட்டை
மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் நாளை தொடக்கி வைக்கிறார். கைவினை கலைஞர்களுக்கான பிரதமரின் விஸ்வகர்மா திட்ட பயனாளிகளில் புதுச்சேரியைச் சேர்ந்த 2 புதுடெல்லி குடியரசு தின விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்க உள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.